ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் எடிட்டிங் ஜோன் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீடியோவில் இருக்க மாதிரி சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ண உங்களுக்கு ஸ்னாப்சீட் ஆப் தேவைப்படும். அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ப்ளே ஸ்டோரில் ஸ்னாப்சீட்னு டைப் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் சென்டராக இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே மூணாவதாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் டார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மேலே இருக்க லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் விவ் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கீழே இருக்க ஸ்மால் ஆரோவை கிளிக் பண்ணி அதில் சென்ட்ரா ப்ரஷ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே இன்ட்டு பக்கத்தில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணும்போது தெரியாமல் வெளியே எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் 0 இருக்கும், அதை அப் ஆரோ கிளிக் பண்ணி 100 கொண்டு வந்துடுங்க. அப்புறம் தப்பாக எரேஸ் பண்ண இடத்துல அகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்ட் ஆயிரும். அகைன் 0 கொண்டு வந்து எரேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க பேக் ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டபுள் எக்ஸ்போசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே சென்டராக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அகைன் டபுள் எக்ஸ்போசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை உங்கள் ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே சென்டராக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லைட்டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அகைன் டபுள் எக்ஸ்போசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை உங்கள் ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே சென்டராக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லைட்டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒயிட் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சென்டராக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் -50 டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்வைப் பண்ணி டிண்ட் +5 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் விவ் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒயிட் பேலன்ஸ் கீழே இருக்க ஸ்மால் ஆரோவை கிளிக் பண்ணி அதில் சென்டராக இருக்க ப்ரஷ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் கீழே இன்ட் ஐக்கான் பக்கத்தில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் 100 இருக்கும், அதை டவுன் ஆரோ கிளிக் பண்ணி 25 கொண்டு வந்துடுங்க. அப்புறம் நான் எரேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஸ்கின்னில் மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க பேக் ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க.